அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கனோட போன்லெஸ் பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறமே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்புறமே நான் வந்து ஒரே ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் 3 பல்லு பூண்டு நல்லா நறுக்கி கட் பண்ணதை நான் வந்து எடுத்து அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சில்லி அதையும் நான் நல்லா கட் பண்ணி நான் அதையுமே சேர்த்துக்கிட்டேன். மீன்மேல் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் ஒரு 2 கேரட்ஸ், ஒரு 8 பீன்ஸ், அப்புறமே கொஞ்சமாக கேபேஜ் கொஞ்சம் நான் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே நீளமாக கட் பண்ணியிருந்தேன். அதையுமே நான் வந்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் 50% தான் நான் வந்து குக் ஆகிற மாதிரி நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து அப்போவே எவ்வளோ சால்ட் தேவையோ நான் அந்த சால்ட்டும் அப்போயே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தஞ்சிலா பார்த்திங்கன்னா அப்போ கீழே அங்கே தான் வந்து லைட்டாக குறைஞ்சி நின்றா, எல்லா ஜாமானையும் வெளியே வைக்கிறது திருப்பி உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. நான் வந்து சென்டர்லேயே கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு அங்கேயே நான் வந்து ஒரு 2 எக்ஸு வந்து உடச்சி அங்கேயே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பிஞ்சு வந்து டர்மெரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நான் அதையுமே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஒரு பிஞ்ச் நான் வந்து ஜீரா பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து காய்கறியோடு இதையுமே நான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து என்னடா நான் மசாலா எதுவும் சேர்க்காம சாஸ் மட்டும் ஊற்றி தான் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். இன்றைக்கி தான் வந்து நான் மசாலா லைட்டாக சேர்த்து நான் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து தனியாக வடித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போதுமே வந்து ரைஸ் வடித்ததுக்கு அப்புறமே அதை வந்து நல்லா கூலிங்கான வாட்டரில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அது எங்கேயுமே ஒட்டாது, உதிரியாகவே இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறமே நான் வந்து சிக்கன் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனுமே நான் வந்து காய்கறியோடு சேர்த்து எல்லாத்தையுமே நான் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதையுமே நல்லா வந்து ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆனால் அதுக்கப்புறமே நான் வந்து ரைஸ் சேர்த்துட்டேன். ரைஸ் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமே வந்து மசாலா எல்லாம் கோட்டாகிற மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நிறையாவே. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதை செஞ்சு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்தாச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே தஞ்சியில் வந்து ஒரு பக்கமாக நான் வந்து பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜாடை எடுத்துகிட்டு அவள் க்ளீன் பண்ண கிளம்பிட்டா. நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு ஜாமானாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கமாக உலாத்துறது தான் இப்போ டெய்லி நடந்துகிட்ருக்கு. அந்த ஜாடு பார்த்திங்கன்னா அவளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அவளால் தூக்கவும் முடியலை. இருந்தாலும் அதை தூக்கிட்டு அவள் நடக்கிறா. அதை கீழவும் போடுற மாதிரி இல்லை, அதை தூக்கிட்டே தான் தூக்கிக்கிட்டே தான் வரா. அவன் கிச்சன் வந்துட்டாலே அந்த ஜாடை எடுத்துகிட்டு அவள் கிளம்பிடுறா. அதுக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தஞ்சிலாவோட சின்னத்தா வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து தஞ்சிலா பார்க்கவும் தஞ்சிலாவும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. 2 பேரும் கிச்சன்லேயே தான் உட்காந்து ஃபஸ்ட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சோ. தஞ்சிலா வந்து சின்னத்தாவை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமே ஒளிஞ்சிக்கிட்டு வேற பார்த்தா. முஸ்தாக் வந்து பணம் வச்சுருந்துச்சு, அந்த பணத்தை வந்து பார்த்துட்டா. அதனால் அந்த பணத்தை எப்படியாச்சும் அந்த பாக்கெட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்றி வந்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிச்சாச்சு. ஆனால் இந்த வாட்ச் ஹவர்ஸை கிடக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்ஷால்லா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.